இல்ல என் பேர் செல்வம். உங்க ஆபீஸ்ல மிஸ்டர் சந்தோஷ் இருக்கார் இல்லையா? ஆமா இருந்தாரு. நேத்து நைட் தான் ஃளைட்ல கிளம்பி போனாரு. போயிட்டாரா? ஆமாங்க, அவர் வந்தது ஒரு சின்ன ஜாப் இருக்குதான். 4 நாள் அசைன்மென்ட் அவ்வளவுதான். அவருக்கு மலேசியால பெர்மனன்ட் ஜாப் இல்லையா? பெர்மனன்ட் ஜாபா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க கம்பெனிக்கும் அந்த சந்தோஷ்க்கும் நேரடியா எந்த கனெக்ஷனும் கிடையாதுங்க. பின்ன? ஆமா, எங்க கம்பெனியோட சிஸ்டர் கன்சல்ல இருந்து ஆள் அனுப்புனாங்க. எங்க 2 கம்பெனிக்குள்ள இது மாதிரி ஆள் அனுப்புறது சகஜம்தான். அப்போ அவருக்கு அங்க நிரந்தரமா ஒன்றும் வேலை இல்லையா? அதுதான் சார் சொன்னேன். ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிட்டேன். சாரி. சந்தோஷ பத்தி ஏதாச்சும் தெரியணும்னா அவரோட மெட்ராஸ் கம்பெனிக்கு போய் விசாரிச்சு பாருங்க. எதுக்கு ஐஸ்டி பண்ணி மணியை வேஸ்ட் பண்றீங்க? ஓகே சார், தேங்க்யூ. மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? இல்லைண்ணா, ஏண்டா? அவர் நேத்தே மெட்ராஸ் கிளம்பிட்டாரா? ஆமா சொன்னாரே, டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு வந்து நிர்மலாவை கூட்டிட்டு போறேன்னு. நீ ஒன்றும் குழப்பிக்காதடா. என்னடா பேசாம இருக்க? மாப்பிள்ளை தப்பானவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வா. இந்தாங்க. பாட்டி, சைனா சில்க் நிர்மலாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த சந்தோஷம். இது என்னது? இது பெர்ஃப்யூம். அப்படின்னா அதான் பாட்டி, சென்ட். செண்டா? ஆமா, பொண்டாட்டி வாசனையா இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க. இருப்பா. என்ன வாசனை சம்மனு தூக்குது. அந்த காலத்துல எங்க வீட்டுக்காரர் இதே போலதான் அத்தரு புருகு சவ்வாது எல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு அப்படி மகாராசா மாதிரி தெருவுல நடந்து வருவாங்க. என் பக்கத்துல வந்தாங்கன்னா ஐயோ என்ன வாசனை தூக்கு தெரியுமா? அத்தர் ஜவ்வாதெல்லாம் அந்த காலம் பாட்டி. இப்போலாம் பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே தான். எல்லாம் பிரான்ஸ்ல தயாரானது. அது சரி, உன் பொட்டாட்டிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தியா? எங்களுக்கெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வந்தியா? என்ன இப்படி கேட்டீங்க மை டியர் ஓல்ட் லேடி? ஒரு நிமிஷம் இந்தாங்க, இது உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதான் அது பாதியா இருக்கு விசிறி. இதுதான் ஜப்பான் விசிறி. ஜப்பான்ல வயசு பொண்ணுங்க கையில வச்சு விசிறிக்கிட்டு ஸ்டைலா நடப்பாங்க. ஒரு கையில வெத்தலை பட்டியும் ஒரு கையில விசிறியும் வச்சுக்கிட்டு தெரு தெருவா விசிறிக்கிட்டு அலைய சொல்றியா? அது நல்லா தான் வருது காத்து, பரவாயில்லையே. நிர்மலா குட்டி, உங்க வீட்டுக்கார பாத்தியா? எல்லா பொருளையும் ஜெண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. என்ன ராசம், நீ பேசாம உட்காந்துருக்க? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க மருமகனு கேட்க வேண்டியதானே? சும்மா இருக்கலவி, உன்ன மாதிரி பேச சொல்றியா? நான் எப்படி ஆன்ட்டியை மறப்பனா? இதான் ஆன்ட்டிக்கு வாங்கின சாரீஸ். ரொம்ப சாஃப்டா இருக்கும், கட்டி இருக்கதே தெரியாது. அப்புறம் பாருங்க, இது மூட்டு வலி தைலம், உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும். அதே நான் சொல்லி அனுப்புறேன் அந்த தைலமா. ராசா சந்தோஷம், நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும். இது செல்வத்துக்கும் மாணிக்கத்துக்கும். டச்சு போட்டா சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். பாத்தியா கிழவி, மாப்பிள்ளை எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. அட வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன செல்வம், கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்து கூட இல்லாம ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தீங்களா? நான் கடை வேலையா தான் போயிருந்தேன். நீங்க தான் அவசரப்பட்டீங்க. உங்க வேலை மாதிரி தானே என்னோட வேலையும் முக்கியமா இருக்கும். என்னுடைய வேலை நிரந்தரமான வேலை. உங்க பாணியில சொன்னா பெர்மனன்ட் ஜாப். என்ன சொல்றீங்க? ஓ, நான் மலேசியாவில இருந்திருந்தா என்ன பார்த்திருக்க முடியாது. இப்படி திரும்பி வந்தது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கா? நீங்க மலேசியால இருந்து எப்ப கிளம்பினீங்கன்னு கூட எனக்கு தெரியும். எப்படி? மலேசியால நீங்க வேலை பார்க்க போன கம்பெனிக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு தான் வரேன். அவங்க எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. ஓ, ஐ சி. என்ன ஐசி? சர்வசாதாரணமா சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பெட்டி குறைஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும்? என் டவுட்டை கிளியர் பண்ணணும். Damn it. What's so bloody doubt, mister? பர்மனன்ட் வேலை, அதுக்காக தான் மலேசியா போறேன். போய் ஜாயின் பண்ணிட்டு திரும்பி வந்து நிர்மலாவை கூட்டிட்டு போய் மலேசியாலே பர்மனன்ட்டா செட்டில் ஆறதா நீங்க கிட்ட சொன்னீங்க. சொன்னாரு. இப்ப அதுக்கு என்ன? உனக்கு தெரியாது நிர்மலா, இவர் ஆக்சுவலா மலேசியா போனது 4 நாள் ஜாப் ஒர்க்குக்காக. 4 நாள் வேலைக்காக மலேசியா போயிட்டு 4 சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த அல்ட் அள்ளிட்டு இருக்காரு. So, 4 நாள் வேலைக்காக தான் போனேன், 4 சென்ட் பார்லோட தான் வந்தேன். அது உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளமா? எதுக்காக கேட்டாலும் இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? இந்த வேலையை காரணம் காமிச்சு தானே கல்யாணத்தை அவசர அவசரமா முடிச்சிங்க. ஏன் நிர்மலா, 4 நாள் கழிச்சு திரும்பி வந்து நிதானமா அந்த கல்யாணத்தை நடத்திக்க முடியாதா? யோ, இப்ப என்ன அவசர நிதானம்னு உளறிட்டு இப்ப என்ன நடந்து போச்சு? எப்படி கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் தான் உன் தங்கச்சிக்கு புருஷன். இப்ப எதுக்கு அனாவசியமா கடந்து குதிக்கிற? நான் குதிக்கிறேனா? மிஸ்டர் சந்தோஷ், இது நல்லா இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இப்படி போய் சொல்லிருக்கீங்க எங்க கிட்ட? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்த அலட்டெல்லாம் அவங்க கிட்ட வச்சுங்க, நான் பயப்பட மாட்டேன். உண்மையிலேயே நீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, நீ என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிருக்கீங்கன்னு இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சாகணும். என்னடா அது மாப்பிளைய போய் கண்டபடி பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருமா, எல்லாம் எனக்கு தெரியும். வேலை விஷயத்துல பொய் சொல்றது மட்டும் இல்லாம நிர்மலா கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்காரு மலேசியா போறதுக்காக. யோ, யார்ட்ட என்ன பேசுறது தெரியுமா நீ? என் மேலதான் என் தப்பு. என் லெவல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துல இருந்து இறங்கி வந்து உன் வீட்டுல சம்மந்தம் பண்ண பத்தியா? என் மேலதான் தப்பு. மாப்பிள்ள நீங்க ஒன்னும் சமாதானம் பண்ண வேணாம். அதான் உங்க தம்பி எல்லாத்தையும் பேசிட்டாரு. இட்ஸ் a great insult for me. நான் எங்க படிச்சேன் தெரியுமா? ஊட்டில லவ்டேல். இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்தா போதும், அமெரிக்கன் பென்டகன்ல இருந்து என்ன கூப்பிடுவான். நான் கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொல்லாம எதுக்கு ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யோ, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது. ஏதோ நான் உன் ஃபேமிலியை ஏமாத்திட்ட மாதிரி பேசுறேன் நீ. இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாதுயா. இதோ பார், உன் தங்கச்சி கிட்ட நான் வாங்கின பணம், இந்த கல்யாணத்துக்கான செலவு எல்லாத்தையும் ஒரே செக்ல செட்டில் பண்ணிடுறேன். நான் வெளியில சம்பந்தம் பண்ணி தான் எனக்கு 20-30 லட்சம் வரதட்சணையே கொடுத்துருப்பாயா. ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்காக ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு அல்ப அமௌண்ட் வாங்கினதுக்காக நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த மாதிரி பராரி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு தேவையில்லை. டைவர்ஸ் தான். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? தம்பி என்ன இப்படி சொல்றீங்க? நோ நோ நோ, எல்லாமே ஓவர். தேவையில்லைங்க எனக்கு. ஏதோ எங்க அப்பா ஆசைப்பட்டாருன்னு என் லெவல்ல இருந்து இறங்கி வந்து இந்த கல்யாணத்தை பண்ணா இந்த இன்சல்ட்டே போதும். ஐ கான்ட் டாலரேட் தீஸ் திங்ஸ். நாளைக்கே பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடலாம், மியூச்சுவல் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாரி நிர்மலா, வேற என்ன பண்றது? யூ ஆர் எ நைஸ் கேர்ள். ஆனா மத்தவங்க பேசுற இந்த சீப்பான பேச்ச எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லு? அதுக்காக டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறீங்களே. என்னம்மா பண்றது? நாம சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. ஒரு கோபுரத்துல இருந்து வந்தவனை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியலையே. மாப்பிள்ள தேச பொறுமையா இருங்க. எதுக்காக பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றது பெரிய வார்த்தை, உங்க தம்பி சொல்றது சின்ன வார்த்தையா? ஹலோ, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இல்லனே நான் மாப்பிள்ள ஒரு நிமிஷம். அவன் அப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டே இருப்பான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்களுக்காக நீங்க அமைதியா இருங்க. இதோ பாரு நிர்மலா, என்னோட வேலை என்ன, என்னோட படிப்பு என்ன, அதுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சூழ்நிலையை பொறுத்து என்ன டிசைட் பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். காய்கறி விற்கிற ஆளுக்கு லோடு ஏத்துற ஆளுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? எங்க செல்வன் என் மேல உள்ள அக்கறையில் தான் அப்படி பேசிச்சு. நீ என் பொண்டாட்டி, எனக்கு உன் மேல இல்லாத அக்கறையோடவா? பாத்தியாமா, செல்வண்ண பண்ண குழப்பத்தினால எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பாத்தியா? மாப்பிள நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் கொஞ்சம் அவசரக்காரன், அப்படிதான் பேசுவான். தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. ப்ளீஸ் நீங்க உட்காருங்க, உங்களுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சந்தோஷம். ஒரே வார்த்தையில எல்லாருடைய வாயும் அடைச்சு விட்டியப்பா. நீ பெரிய ஆளு. இப்போ ஒரு கோமா டைவர்ஸ் கிவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. சும்மா சொல்றேன் அண்ணே. நிர்மலா பேர்ல நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண பணத்தை எல்லாம் வாங்கிருக்காருண்ணே. பொய், அவ்வளவும் பொய். மலேசியா போனது உண்மைதானே? மலேசியா போனது உண்மைதான். ஆனா பர்மனண்டா வேலை இருக்குன்னு சொன்னார்ல. எப்படியோ கையில ஒரு வேலை இருக்குல்ல. இத பாரு, பல நேரத்துல அவர் பேசுறது எனக்கே குழப்பமா தான் இருக்கு. என்ன பண்றது? தங்கச்சி அவர் கையில கொடுத்துட்டோம். இனிமே ஏதாவது பிரச்சனைனா பாதிப்பு நமக்கு தான். அண்ணே அப்படி பேசக்கூடாதுண்ணே. தங்கச்சி வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அந்த ஆளுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடும். நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சிடும். நம்மளை விட வசதியானவர், நம்மள ஏன்டா ஏமாத்தணும்? நீ தான் ஆரம்பத்துல இருந்து அவர் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்க. நான் சந்தேகப்படுறேனா? என்னண்ணே நீங்களும் அப்படி பேசுறீங்க? என்ன மலேசியா போனவர் ஏதோ ஒரு காரணத்தினால திரும்பி வர மாதிரி ஆயிருக்கலாம். என்ன ஏதுன்னு பக்குவமா விசாரிக்காம நீ பாட்டுக்கு படபடன்னு பேசுற. அவர் மனசு எவ்வளவு வருத்தப்படும். அந்த ஆளு சரியான ஃப்ராடுண்ணே. நீங்க தானே அவர் சரியா புரிஞ்சுக்கல. இல்லடா இல்லண்ணே, நான் சொல்றதை கேளுங்க. உண்மை என்னன்னு முழுசா தெரியாம நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர், எங்க வேலை பார்க்கறாரு, உண்மையிலேயே என்ன வேலை பார்க்கறாரு, என்ன படிச்சிருக்காரு, அத்தனை டீடைலும் நாளைக்குள்ள கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். அதுல மட்டும் ஏதாவது தப்பு இருந்துச்சு அந்த ஆளு உண்டு இல்லன்னு பண்ணுவேன் சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மிஸ்டர் சந்தோஷ்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமா.
அவரு என் சிஸ்டர் தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி சில டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இப்போ அவசியம் தெரிஞ்சாகணும். சந்தோஷ் மலேசியா போனது கன்ஃபார்ம் தானே? ஆமாம் சார். எவ்வளோ நாள் ஒர்க் அவருக்கு? ஒன்லி 2 days ஒர்க் தான் சார். ஏன் நிர்மலா, மணி 11 ஆச்சு. மாப்பிள்ளை எழுப்ப வேண்டியதானே? இல்லம்மா, அவர் பெட் காஃபி இல்லாம எழுப்பினா கோவப்படுவாரு. அததான் அப்பவே போட்டு வச்சிட்டல்ல, வந்து எடுத்துட்டு போ. வா. ம். வாடா மாணிக்கம். நிர்மலா, மாணிக்கத்துக்கு காஃபி கொண்டு வாமா. சரிம்மா. என்னடா மாணிக்கம், இந்நேரத்துக்கு வந்திருக்க? கடைக்கு போலையா? கடையில இருந்தாம வரேன். பேங்க்குக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாண்ணே. யாருக்குமா இன்னொரு காஃபி? அவருக்கு தான் பெட் காஃபி. மணி 11 ஆகுது, பெட் காஃபியா? நிர்மலா, ம். பாவம் மாப்பிள்ளை அசந்து தூங்கிட்டு இருக்காரு. மெதுவா தட்டி எழுப்புமா, இல்லனா கோச்சுக்க போறாரு. சரிம்மா. என்னங்க, ம். எந்திரிங்க. என்ன நிம்மி? காஃபி. எந்திரிங்க, நேரமாச்சு. மணி என்ன ஆகுது? மணி 11. 11 தானே ஆகுது. சாப்பிட வேண்டாமா? நான் இன்னைக்கு டோட்டலா ஃப்ரீ. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எந்திரிங்க. மணி 11 ஆச்சுன்னு சொல்றேன்ல. எந்திரிங்க. எங்கம்மா அவரு? யாரா? மாப்பிள. ஏய், மெதுவா பேசுறா, தூங்கிட்டு இருக்காரு. உங்க வேண்டிதான். வேலை வெட்டி இல்லாத ஆள் தானே? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? போருமா நீ கொடுத்த மரியாதை எல்லாம். டேய், என்னடா? நீங்க தேடி தேடி ஆசையா புடிச்சிட்டு வந்தீங்களா அருமை மாப்பிள. அவரை பத்தி ஊரெல்லாம் விசாரிச்சேன். அவன் இந்தா அள்ளி வீசுறான். மனசு நிறைஞ்சு போய் வந்திருக்கேன். என்னடா விஷயம்? கொஞ்சம் தெளிவா சொல்லு. முழுசா சொல்றேன் கேட்டுங்க. மலேசியால பர்மனன்ட் வேலையில ஜாயின் பண்ண போறேன்னு இவர் நம்ம கிட்ட சொன்னது அத்தனையும் போய் 4 நாள் டெம்பரரி வேலைக்கா போயிருக்காரு. அந்த 4 நாள் வேலையும் உருப்படியா செய்யாம திரும்பி வந்திருக்காரு. இவர் செய்ய விட்ட வேலையை முழுசா கம்ப்ளீட் பண்றதுக்காக கம்பெனி இங்க இருந்து இன்னொரு ஆரம்பிச்சிருக்காங்க மலேசியாக்கு. அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இவர் போனதே வேஸ்ட். இவரு இந்த வேலையில் நீடிக்கிறதே கஷ்டம். மெமோ அடிச்சு வச்சிருக்காங்க, கேளுங்க. என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றது, ஊரே சொல்லுது. என்னடா சொல்ற? யாரடா இதெல்லாம் உனக்கு சொன்னது? 1 2 இல்லைன்னு இதோட பல கம்பெனியில விசாரிச்சிட்டேன். இந்த கம்பெனி விடுங்க, இதுக்கு முன்னாடியே 4 5 கம்பெனியில வேலை பார்த்து அத்தனை இடத்துலயுமே பிரச்சனையாதே வேலையை விட்டு வெளியே வந்திருக்காரு. இந்த கம்பெனியில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இவர் மேல. என்னங்க, செல்வான் என்னென்ன சொல்றாரு? அண்ணன் சொல்றதெல்லாம் நிஜமா? என்ன சொல்லுவோம்? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? என்னது? ஆமா, நான் பார்த்துட்டு இருந்த வேலை உங்க லெவலுக்கு வேணா குதிரை கொம்பா இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப சாதாரணம். பொதுவா என் லெவலுக்கு கீழே உள்ள வேலையை என் சுண்டு வேலையால தட்டி விட்டு தான் எனக்கு பழக்கம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5 6 கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். இன்னொரு வேலையை தேடிக்க எனக்கு ஒரு 5 செகண்ட் ஆகாது. எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? வீணா டென்ஷன் ஆனா ப்ரெஷர் தான் ஏறும். நிர்மலா, குளிக்கணும், துண்டு எடுத்துட்டு வா. என்ன கோபி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்க்கா. ஏண்டா, உனக்கு ஆபீஸ் போறதுக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொடுத்து, சாப்பாடு எடுத்து வச்சு அவ குடுக்கறது இல்லையா? இதெல்லாம் யாரடா பண்றது? உனக்கு சம்சாரம்னு ஒத்திய கட்டி வச்சிருக்கோமே, அவ பண்ணணும். எங்கடா அவ? குளிச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன குளியல்? குளிச்சிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? உடம்பு சுத்தமா இருக்கணும், குளிச்சிட்டு இருக்கா. உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு குளிக்கிறது. இப்ப குளிச்சிட்டு என்ன வெட்டி முடிக்க போறா? கூட மாட ஒத்தாசையா இருக்க வேண்டாமா நீ ஆபீஸ் கிளம்ப? என்னடா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. அக்கா, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து தான் குளிக்க போயிருக்கா.
அவ செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை தான் இதுல எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பாக்குறது தப்பா? ஏக்க குத்தங்க நுடுக்குன்னு அலையிற? ஏன் ஈஸ்வரி, ஏன் இதெல்லாம் அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க? அவன் அயர்லாந்து ராணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ல. சமைச்சு வச்சு கூட ஆபீஸ் போயிட்டு வருவான். ஏன் தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்கிற? பாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் என்ன ரேஞ்சில் பார்த்துட்டு போறான் பாரு. இப்படியே போச்சுன்னா உங்க அண்ணன் குமார மிஞ்சிருவான் போல் இருக்கு. அவனா வீட்டுல உட்காந்து பொன்னாட்டி பண்ணிவிட பண்ணிட்டு இருக்கான். இவன் வேலைக்கு போயிட்டு வந்து பொன்னாட்டி துணி துவைச்சு போடுவான் போல் இருக்கு. அதுங்க அந்தந்த வேலையை கரெக்ட் டயத்துக்கு முடிக்கிறாங்க. என்ன மாதிரியா பல்ல கூட விளக்காம புருஷனுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருப்பாங்களா? அது சரி, அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நீ ஏன் ஃபீல் பண்ற? புருஷனுக்கு பணிவிட பண்றது புண்ணியம். அதெல்லாம் இப்ப சில பேருக்கு புரியாது, பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க காலை ஒளிபரப்ப? ஏன் மாப்பிள்ள நீ வேற? அது 24 மணி நேரம் ஒளிபரப்பாப்லே. டேய் சகல, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. புருஷனுக்கு பணிவிட பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன். அது சில பேருக்கு புரியல. அதை கேட்டாவது தாலிபாய்க்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன விஜய்? என்ன சொல்லுமா? என்ன சொல்லுமா? என்ன சொல்லு விஜய்? என் தாலியை காணோம். எங்க போய்